கொடுத்த கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு பாதுகாப்பு இந்த உலகத்தில் பாதுகாப்பு அற்ற நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் பிசாசானவன் கொஞ்ச நாள்ங்கிறதுனால நிறையா வேதனைகளை சோதனைகளெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய பாதுகாப்பை நம்ம நாடி ஜெபிக்கணும். ஜெபம் தான் முக்கியமாக வார்த்தையின் மூலம் நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் சேனையாக நமக்கு இருக்கிறாங்க. சேனையாக இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய நல்ல தகப்பன் நம்மளோட இருக்கிறாங்க. அதனால் கர்த்தரின் சேனைகள் நம்மளை சூழ்ந்து இன்னைக்கு இருக்கும்போது தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த தலைப்பில் இன்னைக்கு தியானிப்போம். அந்த இன்றைக்கும் வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு கற்றுத்தர வேண்டியதை கற்றுக்கும்போது அதை கடைபிடித்து நம்ம நடக்கும்பொழுது இந்த பாதுகாப்பில் நம்ம இருக்கோங்கிற ஒரு தைரியத்தில் நம்ம உலகத்தில் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் மற்றவங்களையும் சாட்சியாக மாற்ற முடியும். நம்மளும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ முடியும். அதை இன்னைக்கு ஆண்டவர் செய்ய ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நீங்கள் எங்களோடு கூட சேனையாக இருக்கிறீங்க சுவாமி. எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு நாட்டில் தைரியத்தை தர விடமாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம் சுவாமி. அதை எங்களுக்கும் அதை சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்கள் பெரிய சேனையாக இருந்து எங்களை பாதுகாப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்கள் செயலாற்றி எங்களை முன்னேற்றமாக ஜெபிக்கிறோம். அநேகருக்கு சாட்சிகளாய் இந்த நாமத்தை மகிமைப்படுத்த வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வனமாக ஜெபிக்கிறோம். அழைத்த அழைப்புக்கு நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். அப்படி நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். துதியான மகிமெல்லாம் உடைய செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்தை கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போல் சோதனைகள் எதிர்த்து வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிர்த்து வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனையின் கர்த்தரை நம்பிடுவார், பாக்கியம் அடைந்திடுவார். சேனையின் கர்த்தரை நம்பிடுவார், பாக்கியம் அடைந்திடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர்
நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். கர்த்தரின் சேனைகள் நம்மளோட கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இதை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். வசனத்தில் தியானிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி சேனைகள்னாலே நமக்கு இந்த மிலிட்ரி மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம வேதத்தில் நம்ம நிறைய படிக்கும். ஆனால் அதை வந்து எப்படி ஆண்டவர் நம்மளுக்கு நடத்துகிறாருன்னா, ஜெபிக்கிறது மூலமாக அவரை தேடி நம்ம அவரை ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் வந்து அந்த பாதுகாப்பை கொடுக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி அந்த காரியங்கள் செய்கிறத நம்ம பார்ப்போம். என்ன ஆண்டவர் வந்து கேட்காமலே தந்துடுவாரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தை மூலமாக கேட்கும் பொழுது தான் ஆண்டவர் வந்து செய்கிறத நம்ம பார்ப்போம். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு கொடுக்குறாருன்னு சொல்லி. அப்போ கூப்பிடாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறைய பார்க்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாதபடி வேதத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நோக்கி கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு தவறு செஞ்ச இஸ்ரேல் மக்கள்லாம் நம்ம படிக்கும்போது அப்படி இருக்காங்க. ஆனால் கூப்பிட்டு ஆண்டவருடைய சேனை திரளாய் நம்மளை எப்படி நடத்துகிறாருங்கிறத நம்ம அந்த வசனத்தை படிக்கும் பொழுது அந்த இதில் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கத்தோடு தான் அந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும். இப்போ இந்த நியாயாதிபதிகள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கிதியோனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்கும் பொழுது நமக்கு நிறைய காரியங்கள் நமக்கு கற்றுக்கொள்ளலாம். முதலாவது பார்த்திங்கனாக்கி 6வது அதிகாரத்தை பார்த்திங்கனாக்கி நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் 3, 7 அந்த ஃபுல்லும் படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த அவர் வந்து எப்படி அவருடைய வாழ்க்கையில் எப்படிலாம் அந்த கஷ்டப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். 3வது வசனம் பாருங்கள். இஸ்ரேல் விதைக்கும் போது மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவங்க வந்து விதைச்சு எல்லாம் அறுக்க போகிற நேரத்தில் இவங்க வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. அப்போது நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து அது பலனை நம்ம தான் அதை அனுபவிக்கணும்னு பார்க்கும் பொழுது அதை எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டால் நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த விவசாயிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நெல் மற்ற நிறைய வாழை இந்த மாதிரிலாம் நிறைய, அதாவது விவசாயம்னா எல்லா பொருட்களுமே போட்டிருக்கும்போது அந்த வாழைலாம் போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு காற்று அடித்து அவ்வளோ விழுந்துச்சுன்னு வைங்க, அந்த இடத்துல எவ்வளோ நஷ்டம் வந்ததுனாக்கி அவ்வளோதான் என்னன்னு தெரியாமல் அவங்க ஒரு திகைக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நெல் போட்டிருப்பாங்க. மழை அந்த அறுக்கும்போது பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சுன்னா அறுக்க முடியாமல் போயிடுச்சுனாக்கி அது பூரா சாஞ்சிரும். மழை தண்ணியில் விழுந்துட்டுனாக்கி பூரா முளை கட்டி அந்த நெல் பூரா ஒரு வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அவங்களுக்கு எப்படி அவ்வளோ நாளுக்கு ஒரு 10 மாதம்னாக்கி அவ்வளோ நாளுக்குள்ள எல்லாம் உரம் போட்டு எல்லாம் பண்ணி கொண்டு வரும்போது இந்த முளைச்சி எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஏதாவது பாதிப்பு வந்துட்டுனாக்கி அவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். ஒரு கிராம சைடில் இருந்தாங்கன்னா தோட்டம் அந்த மாதிரி வயக்காடு அந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்குன்னா தெரியும். அந்த மாதிரி இவங்கெல்லாம் விதைச்சு எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் அறுக்க போகும்போது இவங்க பூரா அறுத்துட்டு ஓடி போயிடுது. அப்போ பாருங்கள் அதில் அந்த இடத்துல எப்படி இருந்துக்குன்னு பாருங்கள். அவர்கள் எதிரே இந்த 4, 5, 7 வரைக்கும் படிங்க. எதிரே பாளையங்கி அவங்க காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் இந்த ஆகாரத்தையும் ஆடு மாடு கழுதை எல்லாத்தையும் வந்து வைக்காதே போவார்கள் அப்படின்னு சொல்லிப்பட்டிருக்கோம் எல்லாத்தையும். அப்போ பாருங்கள், அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடு தங்கள் கூடாங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவங்க வந்து வெட்டுக்கிளி மாதிரி தான். வெட்டுக்கிளி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது பறக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வருவாங்க. வந்தவுடனே இவங்களுக்கு பயம் உண்டாயிரும். வந்தவுடனே இவங்க வந்து அவர்களும் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாக இருக்குமாம்மா. அந்த பிரகாரமாக வந்து தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானவர்கள் இஸ்ரேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்போ ஜெபத்துக்கு தான் நான் வர்றேன். இப்போ எங்கே அந்த கஷ்டங்கள்லாம் வரும் பொழுது பார்த்திங்கன்னா இவங்க எதுத்துன்னு எதுவுமே செய்ய முடியல. விளைஞ்சதை புறத்தையும் எல்லாத்தையும் மாடு எது வச்சுருந்தாலும் சரி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டோம்னா எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு தடவை வந்து இந்த மாதிரி பண்ணும் பொழுது இவங்களுக்கு வேதனை தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது இதனால மற்றவங்கள்ட்ட சொல்லி நமக்கு வந்து
வந்து விடுதலை கிடைக்க போகிறதில்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லி அவங்க மூலமாக நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை அதை நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னாக்கி இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அது தவறு. ஆண்டவரை நோக்கி தான் நம்ம கூப்பிடணும். எந்த மனுஷனும் பொய்யன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால மனுஷனை நோக்கி நம்ம கூப்பிடுறதுனால எந்த பயனும் நமக்கு கிடைக்க போகிறது இல்லை. அதுதான் உறுதியாக இங்கே வந்து நம்ம படிக்கும். அப்போ ஆண்டவர் நோக்கி கூப்பிடுதாங்க. கர்த்தரை நோக்கி அவங்க முறையிட்டார்கள். என்ன செய்வாங்க? இந்த பொருள்லாம் போகுது அதெல்லாம் போகுது நம்ம சொல்லுவோம்ல, ஆண்டவரே இந்த மாதிரி நோய் வந்துட்டு, இந்த மாதிரி செலவு பண்ணிட்டோம், இந்த மாதிரி எங்களுக்கு கஷ்டம் வந்துட்டு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி முறையிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுனாக்கி ஆண்டவர் சொல்லணும். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் மீதியான நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அங்கே என்ன சொல்கிறாரு, நான் இந்த மீதியான எல்லாத்தையும் நான் வந்து என்ன செய்வேன், அந்த அடிமைத்தனத்துலேருந்து நான் ஏற்கனவே எகிப்துலேருந்து கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொண்டு வந்தது போல் உங்களுக்கு வந்து இந்த இவன் மீதியானவர் மேலே நான் வந்து ஜெயத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாரு. அந்த இடத்துல நீங்கள் படிங்க. அப்போ வந்து பாருங்கள், எந்த கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தது, எல்லாம் பொருளும் போகணும் போது இந்த கிதியோன் வந்து ஒரு பயந்த சுபாவமாக இருந்திருக்காருன்னு சொல்லி நம்ம ஒரு கூப்பிடும்போது அவர் சொல்கிறாரு. அப்போ பார்த்திங்கனாக்கி இந்த மீதியானியருங்கிறது ஒரு குறிப்பை பார்த்திங்கனாக்கி தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம். ஆபிரகாம் கேத்தூரா அப்படிங்கன்னு சொல்லி பிறந்த சந்ததி தான் இந்த மீதியானியருங்கவன். அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஸ்ரேல் பயணத்துக்கு போது ஏற்று நின்றவங்களும் இவங்க தான். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நிறையா வந்து நம்ம வேத வசனங்கள் மூலமாகவும் திருப்பி இந்த விளக்கங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த விளக்க புக்கிலலாம் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம படிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா வேதத்தை படிச்சுட்டு அதில் உள்ள கருத்துக்களெல்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. அவங்க புக்கெல்லாம் வாங்கி நீங்கள் படிக்கும் பொழுது நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ 7வது அதிகாரத்துக்கு வந்துடலாம். 7வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது தான் அவர் வந்து ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, மீதியானவரை தோற்கடிக்கிறதுக்கு நீ வந்து வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து கூப்பிடுவார். கிதியோனை கூப்பிடுறாரு. அப்போ கிதியோன் வந்து நான் சொன்னேன் ரொம்ப சுபாவம் வந்து அவருக்கு பயந்த சுபாவமாக இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7வது அதிகாரத்தில் 8வது வசனத்துக்கு நான் முன்னாடி படிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஜனங்கள் அவங்க எல்லோரும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது நீ வந்து எத்தனை பேர் அவங்க வர்றாங்களோ அத்தனை பேரை கூப்பிட்டு போ, அவங்க வெட்டுக்கிளியை போல் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும். ஆனால் இவங்க வந்து எத்தனை பேர் சேர்றாங்கன்னா 32,000 பேர். சரி படைக்கு போகிறோன்னு சொன்னோன்னா எல்லோரும் கிளம்பி வந்துட்டாங்க. அதுலேருந்து ஆண்டவர் வந்து ஒன்றுனா சொல்லி அந்த இடத்த நீங்கள் படிக்கலாம். 7வது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னாக்கி கடைசியில் 300 பேர் தான் அதில் வந்து ஆண்டவர் போருக்கு போகிறதுக்குன்னு கிதியோன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறது. கிதியோனை பராக்கிரமசாலியான்னு கூப்பிடுறாரு. அவர் வந்து பயந்த சுபாவம் இருக்கிறவரை அப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி எது நடக்க முடியாதுன்னு நம்ம இருக்கோமோ இந்த 300 பேரை வச்சு நடத்த முடியாது. 1,35,000 பேர் இருக்காங்க. அவ்வளோ பேரை இந்த 3000 வச்சு எப்படி செய்ய முடியும்னு சொல்லி கலங்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்ன செய்வேன், மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லும் பொழுது அதில் தான் அந்த விசுவாச வார்த்தைகள் மூலமாக தான் இந்த மனுஷன் போகிறதுன்னு நம்ம பார்க்கும். அந்த விசுவாச வார்த்தை மட்டும் அதிலே வந்து பெருசாக ஒன்றும் அவருக்கு ஒரு விசுவாசம் இருந்து நம்ம சரி ஆண்டவர் சொல்லிட்டாரு நம்ம செய்வாருன்னு சொல்லிட்டு அப்படி இருந்த மாதிரி தெரில. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் பார்க்கலாம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் கூட்டத்துக்கு அந்த 300 பேர் மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லோரும் போயிட்டாங்க. எல்லாரையும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 300 பேரை கூப்பிட்டு வராரு. 1,35,000 பேரை வந்து என்ன செய்யணும், தோற்கடிச்சு ஜெயிக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு உன்னை ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லி. இப்போ வரும்பொழுது இவருக்கு வந்து என்ன நம்ம எப்படி இதை ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்திருக்குது. 300 பேரை மாத்திரம் வைத்து கொண்டான். மீதியானவின் சேனைகள் அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். இப்போ கிதியோனை அழைச்சிட்டாரு, ஆட்களையும் தேர்ந்தெடுத்துட்டாரு. அவங்க நிறைய பேர் வந்தாங்க. அத்தனை பேரையும் வச்சு நான் பெருசாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ ஆண்டவர் நினச்சிட்டார், குறைச்சி ஒரு 300 பேரை மட்டும் கூப்பிட்டு போங்காரு. அதுலேயும் பெரிய போர் வீரர்கள்லாம் கிடையாதுங்க. நம்ம விவசாயம்லாம் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா போர் செய்ய தெரியுமா, அதை மாதிரி தான் இருந்திருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறையா கற்றுக்கிட வேண்டியது இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தான். அப்போ வந்து அவங்க வந்து போர் செய்கிறவங்க பெருசாக இல்லை. அப்போ ஆண்டவர் நினச்சிச்சாரு இவங்க போர் செய்கிறதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது. அதனால் ஆண்டவர் வந்து நமக்கு தெரியாத நம்ம கற்று நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்க முடியாதெல்லாம் அவர்
கற்றுக் கொடுத்து நம்மளை எப்படி விடுதலை செய்யணும்னு அவருக்கு தெரியும். நமக்கு வந்து இப்படிலாம் எப்படி செஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம தீர்மானம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவருடைய தீர்மானம் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொண்டு போவார். அதில் நம்ம நிலைச்சி நிற்கணும்னாக்கி விசுவாசம் வேணும். வார்த்தைகள் மூலமாக நம்ம விசுவாசத்தோடு நிலைச்சி நிற்கும்போது தான் நிற்க முடியும். அன்றைக்கி வந்து அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனிடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், போக பயப்பட்டாயானால் முதல் பாருங்கள், பயப்பட்டான்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறாரு. அப்போ பயந்த சுபாவத்தில் உள்ளவருக்கு கூட ஒரு ஆளை கூப்பிட்டு, நீ உன் வேலைக்காரனை பூராவையும் சேனிடத்துக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். 2 பேரும் போகும்பொழுது ஒரு கதை நடக்கிறத பார்க்கும். அவங்க 2 பேரும் மீதியானவரும் அமெரிக்கரும் அவங்க வந்து போய் பார்த்திங்கன்னாக்கி நிறைய திரள் கூட்டமாக இருக்காங்க. எல்லோரும் படுத்து தூங்குறாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ தூங்கிட்டு அவங்க வந்து 2 பேர் மட்டும் இருந்து, அது ஒரு பெரிய ஒரு ஆண்டோடைய வழிநடத்தலாக இருக்குது பார்த்திங்களா. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் வழிநடத்துவார். நம்ம போகும்பொழுது நமக்கு என்ன செய்யணும் தெரியாத போது ஆண்டவர் செயலாற்றி நடத்த காரியத்தை படிக்கும்போது, ஐயோ நமக்கு இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நம்மளே திகைப்போம் பார்த்திங்களா. அந்த மாதிரி அவங்கெல்லாம் வெட்டுக்கிளிய மாதிரி இருக்காங்களாம். ஆனால் திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை. கடற்கரை மணலை போல திரளாக இருந்தது. இப்போ கிதியோனுக்கு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளே போகிறோம், நிறைய கூட்டமாக இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு 300 பேரை கொண்டுட்டு ஆண்டவர் சொன்னது என்னென்னா, ஒரு மண் குடத்தையும் ஒரு தீவெட்டியும் கொண்டு போன்னு சொன்னார். அப்போ வந்து இதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம நடத்த முடியும்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது, அவன் ஒருத்தன் கனவு கண்டேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவன் சொல்கிற கனவுக்கு காரணமே சேனை ஆண்டவர் வந்து கிதியோன்ட்ட நம்மளை ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த சொப்பனத்தை சொல்கிறத அந்த இடத்துல அவர் படிக்காரு. 13, 14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், கட்டியிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானவரின் பாளையத்துக்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அது விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலனுடைய பட்டயமே அல்லாமல் வேறே அல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். இப்போ இவங்களே என்ன பண்ணாங்க, சொப்பனத்தை கண்டே நான் இப்படி பண்ணுறேன். 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் எல்லாவற்றையும் பார்த்திங்கன்னாக்கி நீங்கள் அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா 300 பேரை கொண்டு 16வது வசனத்தை பார்த்திங்கன்னா, இந்த 300 பேரும் 3 படையாக வகுத்து 300 பேரும் 100 பேராக போய் அவங்க போகிறாங்க. அவங்க வந்து சண்டை போடலை, எதுவுமே செய்யலை. ஆனால் நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்கள் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொல்லி நடு சாம துவக்கத்திலே சாமக்காரன் மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோட இந்த 100 பேரும் அந்த சாமத்தில் துவக்கத்திலே பாளையத்து முன்னின் வந்து எக்காலங்கள் ஊதி தங்கள் கையில் இந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளும் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து இவங்க சண்டையை போடலை, பானையை உடைச்சாங்க, தீவெட்டியை வச்சாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் வந்து ஜெயிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பாளையத்தில் சுற்றிலும் எங்கேயும் அவங்க வந்து நின்றாங்க. பாளையத்தில் இருந்தவங்க எல்லாரும் சிதறி கூக்கலிட்டு ஓடி போனாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அவங்க இது வந்து ஒரு நம்ம நடக்குமா அப்படிங்கிறத ஒரு காரியத்தை நமக்கு ஏதோ தோணுத மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார், இந்த சேனை திரளை வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நடக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை செய்ததுக்கு அவருக்கு வந்து பெரிய காரியங்களை வச்சும் செய்வார், சின்ன காரியங்கள் தெரியாததையும் வச்சு செஞ்சார். அப்போ கிதியோனுக்கு எந்த பட்டயத்தை வச்சு சண்டை போடணும் எதுவுமே தெரியாது. அவங்களே கலக்கழிச்சு அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிதித்து அவங்க இப்போ பிடிப்பட்டு அவங்க வந்து பாருங்கள், கிதியோனுடைய பட்டயம் அப்படின்னு சொல்லி சத்தமிட்டே இருக்கும்போதே அவங்க சுற்றிலும் அறை நின்று நினைவில் நின்றார்கள். அந்த பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்கால ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவர் விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோதிலுள்ள பெட்சிதா மட்டும் தாவாருக்கும் சமமான ஆவேல்மே கோலாயவின் எல்லை மட்டும் போயிட்டு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இவங்க இவங்க சத்தம் போட்டு அந்த பானையை உடைச்சி செய்யும் பொழுதே அந்த ஆண்டவருடைய சேனை எழும்பி அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறத நம்ம பார்க்கோம். இவங்க சண்டை போட்டாங்கன்னே இல்லை. அப்போ 1,35,000 பேரை வெற்றியடையனாக்கி ஆண்டவர் வந்து என்ன செஞ்சாருனாக்கி ஒன்றும் தெரியாத நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாருங்கிறத இந்த கிதியோன் மூலமாக நம்ம படிக்கும். அதனால் கிதியோன் என்ன செஞ்சார், அவர் ஒன்றுமே செய்யலை. ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை சொல்லி நம்பி போனார். 1,35,000 பேர் இருந்ததை வெற்றி அடைஞ்சாருன்னா மகா பெரிய சேனையாக ஜெயிக்க வந்து ஆண்டவர் வந்து ஜெயிக்கிறதை கொடுத்தாரு. அப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் எதுவும் போகிறோம், அவங்க வந்து மனித எண்ணிக்கையை பார்க்கல, மனித ஒரு நமக்கு ஆதரவு இருக்குதுன்னு பார்க்கல. இதெல்லாம் பார்க்கவே நம்மளும் வாழ்க்கையிலும் அப்படி தான். ஏதோ வந்து நமக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் அது தவறு.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மனுஷனுடைய ஆதரவு இருக்குது, நமக்கு நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு செய்கிறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சாலும் அதுவும் தப்பு. அப்போ வந்து நமக்கு நம்ம நம்ம ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நீ ஓம் பலத்தினால் இல்லை, ஏன் பலத்தினால எல்லாத்தையும் நீ செய்ய முடியும்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்துருக்கறதுனால அவருடைய பலம் வந்து திரள் சேனைகளை வந்து அவருக்கு அதை வந்து வெற்றி அடைஞ்ச நமக்கு அந்த காரியத்தை செய்கிறதுக்கு வல்லமுள்ள ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம ஜெயிக்கும் பொழுது அந்த வார்த்தையினால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதுதான் பவுல் எழுதியிருக்காரு, நம்ம பார்க்கோம். 2 கொரிந்தியர் 4:7 நீங்கள் படிங்க. மண்பாடத்திலாம் நம்ம செய்யப்பட்டதுனால அதனால் அது இதோட கோத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. மண்ணினால் தான் நம்மளை உருவாக்குனாரு. நாங்கள் அதை வச்சு ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எழுதுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் படிக்கும் பொழுது அவங்க எப்படி ஜெயித்தாங்க, எப்படி வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நடத்தினார், எப்படி நமக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றி முடித்தார், நமக்கு என்ன திறமை இருக்குது அதை முடித்தார், நமக்கு திறமை இல்லாத போது என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எந்த திறமையும் தேவையில்லை ஆண்டவருக்கு. ஆண்டவரால் நம்மளை எல்லாவற்றையும் நடத்த முடியும். அப்படி இப்போ திரள் சேனையாக நமக்கு ஆண்டவர் கூட இருக்கார். அதனால் மகா பெரிய சேனையே ஆண்டவர், சேனைக்கு தலைவரே அவர் தான். அதனால் அந்த ஆண்டவரை நம்ம பிடிச்சி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக நம்ம இருப்போம். அப்போது நமக்கு இந்த வாழ்க்கையில் நம்ம குறைவாக இருந்தாலும் நமக்கு நிறைவாக்கி தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். அதனால் கிதியோன் வந்து பயந்தாலும் அவர் வந்து ஜெயித்தார். அது மாதிரி ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஜெபந்தான் ஜெபிக்கணும். ஆண்டவர் நம்மளோட கூட பேசணும். நம்ம முறையிடும்போது நமக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற ஆண்டவர், அதை நம்ம தியானிப்போம். அடுத்து 2வது எபேசியர் 6:11-12. இது நிறைய பேருக்கு தெரியும். நமது வாழ்க்கையில் வந்து ஒரு போராட்டம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஆயுதங்களெல்லாம் பற்றி சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமே வராது, நீங்கள் நல்லா சந்தோஷமாக தான் இருப்பீங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. உங்களுக்கு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறங்களுக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார். அப்புறம் எத்தனை போராட்டம் வந்தாலும் நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. நமக்கு ஒரு சேனை அதிபர் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரின் ஆளுகைக்குள்ள நம்ம வல்லமை, அவருடைய வல்லமை, அவர்கிட்ட நம்ம பலப்படணும் அப்படிங்கிற காரியத்தில் அவருடைய சர்வாயுத ஒருத்தங்களை தரித்து கொண்டு ஏற்று நிற்கணும். அவர் ஆயுதங்களெல்லாம் நிறைய தந்திருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் எபேசியரில் அத்தனை ஆயுதங்களையும் நம்ம தரித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது, ஆயுதங்களை தரித்துக்கிறது மாத்திரம் இல்லைங்க, அவர் சொல்லுவார் நிறைய கைக்கு மார்புக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறாரு. இந்த ஆயுதங்களை மட்டும் தரிச்சிட்டு நம்ம போனோம்னாக்கி பிரயோஜனம் இல்லை. அப்போ தாவீதுலாம் போனார் பாருங்க, எல்லாத்தையும் ஆயுதத்தெல்லாம் தரிச்சிட்டு போகணும்னு சொல்லும்போது இல்லை எனக்கு என்ன பழக்கமோ அந்த பழக்கத்தை வச்சு ஆண்டவர் வந்து அடிக்கார், ஒரு கூழாங்கல்ல வச்சு. அப்போ அந்த மாதிரி தான் ஆண்டவர் அந்த ஆயுதங்களெல்லாம் தரிச்சு கொண்டாலும் ஜெபம் முக்கியமானது. ஆண்டவர் அனுப்புகிறாரா அது முக்கியமானது. அதை தான் ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ வந்து நீங்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறவங்க வாழ்க்கையில் நிறைய பயங்கள் இருக்காது. அந்த பயம் இல்லாதபடி நம்ம ஓடுறதுக்கு ஆண்டவர் நமக்கு செய்வார். இப்போ மோசையை அழைச்சி இந்த இஸ்ரேல் மக்களெல்லாம் நடத்திட்டு போன்னு சொல்லும்போது அவர் எனக்கு இதெல்லாம் தெரியாது ஆண்டவரை, எனக்கு ஒன்றும் புரியாது, அவங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க, நான் போக மாட்டேங்கும்போது எனக்கு பேச தெரியாது எல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டு கடைசியில் உனக்கு பேசுறதுன்னு தெரியாது, உனக்கு ஆராதனை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விடுறாரு. அப்போ நமக்கு எது தெரியாதோ அதுக்கேற்ற ஆட்களையும் அனுப்பி நம்ம என்ன செய்யணும்னு சொல்லுதோமோ அது செய்ய முடியாத போது அதுக்கேற்ற ஆட்களை அனுப்பி அதுக்கேற்ற காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்கிறவராக இருக்கார். நமக்கு சொல்லிவிட்டு செய்யாமல் விடுற ஆண்டவர் கிடையாது. அதனால் அந்த இதில் நம்ம எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எதிராளியான பிசாசனும் எப்பொழுதும் கட்சிக்கிற சிங்கம் போல இருக்கான், அவனுக்கு எதிர்த்து நிற்கணும்னா நம்ம எப்பவுமே தூங்காமல் ஜெபிக்கணும். அதை வந்து நம்ம ஃபாதர் படிச்சிருக்காங்க ஒரு பாடல், தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, நான் தூங்கினா எதிரி ஜெயம் எடுப்பான். ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெயத்தை எடுக்க முடியும். நம்ம தூங்கிட்டோம்னாக்கி அவன் ஜெயம் எடுத்துருவான். அப்படி இல்லாதபடி நம்ம ஜெபிக்கும் பொழுது தூங்காமல் ஜெபிக்கிற பிள்ளைங்களா எப்பொழுதும் நம்ம ஆண்டவர் நம்ம வசனத்தில் படிக்கிற மாதிரி நம்ம ஆண்டவர் எப்போ வருவார்னு சொல்ல தெரியாது. அப்போ நம்ம எப்பவும் எதிர்கொண்டு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். தீவெட்டியோடு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கும் பொழுது வார்த்தை நம்மளோட கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் நடத்தி செல்ல வல்லமுள்ளவராக இருக்காது. அதனால நீங்கள் இந்த போராட்டங்கள் அதெல்லாம் வருது, ஆயுதங்கள்லாம் வர்றதுனால அந்த ஆயுதங்களுக்கு எதிராக வர்றது என்னென்னா
இந்த தூதர்களை இந்த போராட்டங்கள்லாம் வர்றது இந்த இதெல்லாம் இப்போ படிக்காங்க பார்த்தீங்களா? எபேசியர் 6வது அதிகாரத்தில் 11, 12 வசனங்கள்லாம் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அதில் துரைத்தனங்கள், தேவதூதர்கள் விழுந்து போன தேவதூதர்கள் தான் அவங்களுடைய குணம் தான் இதெல்லாம்னு போட்டிருக்கு. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் உண்டுனோம்னாக்கி அவங்க ஆண்டுகிட்டேருந்து விழத்தள்ளப்பட்ட ஒரு தூதன். அதனால் இவங்களை நம்ம அந்த ஆயுதங்களை அணிஞ்சிட்டு மாத்திரம் இவங்களை நம்ம ஜெயிக்க முடியாது. அதை ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிற வார்த்தைகளை இன்னும் அதிகமாக தியானித்து அவங்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிற நிறையா குறிப்புகள்லாம் நீங்கள் படிங்க. இதை டேவிட் வாட்சன் அப்படிங்கிறவர் ஒரு விளக்க உரையில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். நமக்கு தேவையான பாதுகாப்பு அவர் தர்றாரு. அப்போ பாதுகாப்பு தரணுன்னாக்கி என்ன இருக்குது? ஆண்டுகிட்ட ஜெபிக்கும்போது அந்த பாதுகாப்பு கிடைக்கி நமக்கு எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் சமாதானத்தை நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். நாமளும் சமாதானமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு செய்கிறாரு. அடுத்தது நம்ம விசுவாசம், நம்பிக்கை அதெல்லாம் நம்ம உள்ளங்களில் இருக்கணும். அதை நம்ம உள்ளத்தில் வச்சு நம்ம காத்துக்கிறதுக்கு நம்ம இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அவருடைய வார்த்தையின் ஆற்றலும் அது நமக்கு பயன்படுத்த நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஆண்டோடைய வார்த்தை தான், அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அவருடைய வார்த்தையும் தான் நமக்கு எல்லா வகையிலும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நமக்கு வல்லமை கொடுக்கு. அதனால் ஆயத்தை அணிஞ்சா மாத்திரம் போதாது. அதை நம்ம வார்த்தையின் மூலமாக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணுங்கிறத நம்ம பார்க்கோம். அதை நம்ம எப்போவுமே பாருங்கள், வார்த்தையின் மூலமாக தான் ஆண்டவர் ஜெயிச்சார் பிரசாசை. அதுபோல் நம்ம ஜெயிக்கணும். அதனால் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு அவர் தான் ஜெயிச்சார். சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவர் உருவ குத்தி அவனை வெற்றி கொண்டார். வார்த்தை தான் நமக்கு பட்டயம். அந்த பட்டயத்தினால நம்ம ஜெயிக்கணும். அப்புறம் கிதியோன் பட்டயம் அப்படின்னு சொன்னார்ல. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் நம்ம இதை நினைவு கூர்ந்து நம்ம ஆண்டோடைய வசனத்தை நம்ம படிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்தி நம்மளை சேனையர் திரளாய் அவர் இருந்து நம்மளை பாதுகாக்கிறத நம்ம வாழ்க்கையில் உணர முடியும். அதை தான் நம்ம இந்த நாட்களில் செய்யணும். அடுத்தது லூக்கா 2:12 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய நம்ம படிச்சுட்டு வரும்பொழுது சேனைன்னு வரும்பொழுது ஆண்டவர் எப்படி சேனைத்தை ஆண்டவர் அவர் பிறப்பின் போதே பார்த்தீங்கன்னாக்கி பரம சேனையின் திரள் கூட்டம் தேவனை துதித்து வானத்திலிருந்து தோன்றினார்கள்னு பார்ப்போம். அப்போ திரள் சேனை இவன் என்ன செஞ்சா மகா பெரிய சேனை. அவங்க என்ன செஞ்சாங்க? கிதியோனை வச்சு ஆண்டவர் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் ஆண்டவர் பிறக்கும் போது என்ன தெரியுமா? பரம சேனைகள்லாம் வராது. அப்போ அவங்க எப்போ அங்கேருந்து வானத்திலேருந்து அவங்க துதிச்சாங்க, அவங்க தோன்றி துதிச்சாங்கன்னு பார்ப்போம். அப்போ ஆண்டவர் இந்த கிதியோனுக்கு 300 பேரை வச்சு எப்படி 1,35,000 பேரை தோற்கடிச்சாரோ அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கி உடந்த மண்பாண்டையும் தீவட்டியும் வச்சு செஞ்சார். ஆனால் இப்போ பரம சேனை திரள் கூட்டம் ஆண்டவர் பிறந்ததை பார்த்து துதிக்கிறனாக்கி அப்போ இந்த சத்துருவின் போராட்டங்கள்லேருந்து நம்மளை சிலுவையில் நம்மளை வெற்றி சிறந்து அவர் வழிநடத்துறதுக்கு வந்துட்டார். அவர் சேனையாக நம்மளோட கூட இருக்கும். பரம சேனையின் திரள் கூட்டம் துதிக்குதுன்னா நம்மளோட கூட இருக்கிறதுக்கு ஆண்டவர் பிறந்துட்டாரு. அப்புறம் நமக்காக மறிக்கிறதுக்கு சிலுவையில் மறிக்கிறதுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற எல்லாவற்றையும் நம்ம தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த பாதுகாப்பு நமக்கு முக்கியமானது. அந்த பாதுகாப்பு நமக்கு இருக்கும் பொழுது எந்த பிசாசானவங்களும் நம்மளை என்ன செய்ய முடியாது? வெற்றி கொள்ள முடியாது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஆண்டவருடைய திட்டத்துக்கு நம்ம முழுதுமாக அர்ப்பணித்து ஆண்டவரே நீங்கள் தான் பாதுகாப்பு, நீங்கள் திரள் கூட்டமாக இருந்த எத்தனை திரள் கூட்டம் மகாபெரிய திரள் கூட்டமாக இருந்தால் சேனையை வந்தாலும் சரி, நீங்கள் பரம சேனை திரள் கூட்டம் துதிச்சு உங்களை ஆண்டவரே நீங்கள் வரும்பொழுதே துதிச்சுது. அதுபோல் நீங்கள் சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து அவனுடைய தலையை நசுக்கினீர். எல்லாவற்றையும் அவன் கொண்டு வந்த எல்லாமான காரியங்களையும் நீங்கள் எங்களுக்கு வெற்றி சிறந்து எங்களோட சேனை திரளாக இருக்கீங்க சுவாமி. எங்களுக்கு பாதுகாப்பை தரதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த பாதுகாப்பாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் சிலுவையில் எங்களுக்காக சிந்தின ரத்தத்தை நீங்கள் ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு தந்த அந்த ஆவியானவரின் வழிநடத்தலுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பாதுகாப்பு இன்னும் அதிகமாக வர எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அநேக பிள்ளைகளை அந்த பாதுகாப்புகளை கொண்டு வருகிற பிள்ளைகளை காணப்பட நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே இந்த நாட்களில் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் கிதியோனுக்கு அதுக்கு அவங்க ஜெபத்தை கேட்டு எப்படி நடத்தினாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், எத்தனையோ குறைகள் இருக்கலாம், எத்தனையோ வேதனைகள் இருக்கலாம், எத்தனையோ நமக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கலாம், எத்தனையோ நமக்கு எதிரிகள் இருக்கலாம், எதிர்ப்புகள் இருக்கலாம், எத்தனையோ பிசாசின் போராட்டங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் சேனை கர்த்தரின் சேனை நம்முடைய
சேனையாக இருந்ததுன்னா, அவருடைய வார்த்தை நமக்கு இருந்ததுன்னா, அவர் பாதுகாப்பு நமக்கு இருந்ததுனாக்கி எல்லாவற்றையும் நம்ம ஜெயித்து இந்த உலகத்திலே வாழ முடியும். எந்த உபத்திரவம் வந்தாலும் சரி, ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும் பொழுது அதை ஜெயித்து நம்ம இந்த உலகத்தில் அநேகருக்கு சாட்சிகளாக நம்மளை நிற்க இந்த நாட்களே ஆண்டவர் உயர்த்த இந்த ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உண்மை கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். சுவாமி, உங்களை நம்பி உங்கள் ஆண்டவரை உங்களுடைய பாதுகாப்பை நம்பி நாங்கள் ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த கிதியோன் ஆண்டவரே எப்படி ஜெயித்தாரோ அதுபோல் நாங்களும் ஜெயிக்க உண்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாய், உண்மையே நம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை உண்மை நோக்கி முறையிட்டு நீங்கள் கொடுக்குற வழியிலே நாங்கள் நடந்து சென்று எந்த சத்துரு கொண்டு இருக்கிற எல்லா திட்டங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர எங்களுக்கு சேனை திரளாக எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி சுவாமி. எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறவராக இருக்கிறபடியா நன்றி சுவாமி. அப்படிப்பட்ட ஆண்டவரை காரியங்களை நீங்கள் இந்த நாட்களில் எங்களுக்கு செய்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். எத்தனை குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை நிறைவாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எத்தனையோ காரியங்களை செய்தாலும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கிட்ட இருக்கும் பொழுது மாத்திரம்தான் பாதுகாப்பு. ஆண்டவரே உங்களுடைய வளமுள்ள ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும்னா அங்கே ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம் எங்களை கழுவி சுத்தப்படுத்தி உமக்கு பிள்ளையாய் மாற்றி எங்களை வழிநடத்தும் பொழுது உங்களை ஆண்டவரை நாங்கள் உண்மையான ஆண்டவரை உள்ளத்திலே முழுவதுமாய் நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் காணும் பொழுது விசுவாசத்திலே ஆண்டவரை நிற்கும் பொழுது தான் ஆண்டவரை நாங்கள் அந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிக்க முடியும். நாங்களும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சிலாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறையா. எந்த ஆண்டவரை சத்துருவின் திட்டங்களுக்கும் ஆண்டவரை எங்களை விலைக்கு காக்க வல்லமுள்ள தேவன், திரள் சேனையாய் இருக்கிற தேவன் என்று அறிந்து கொண்டு அந்த பாதுகாப்புகளே நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்துமா ஜெபிக்கிறையா. இந்த கிதியோனுக்கு செய்திங்களே சுவாமியாக்கு அதே போல் எங்களுக்கு செய்து வழிநடத்துமா ஜெபிக்கிறையா. நீங்கள் பிறந்த பொழுது எத்தனை பெரிய கூட்டங்கள், திரள் கூட்டங்களாய் ஆண்டவரை உண்மை துதித்தார்களே. அப்படிப்பட்ட பரம சேனையின் அதிபதி எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த விசுவாசிலே நாங்கள் ஜெயிக்க கிருபை செய்யுங்க. இந்த நாள் வரை எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து உண்மை துதிக்கிற சுவாமி. அப்படிப்பட்ட நன்மைகளை இன்னும் அதிகமாக செய்து அநேக பிள்ளைகளுக்கு சாட்சிகளாக நிற்க தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களோட வாழ்க்கை இருக்க கிருபை செய்யுங்க. அப்படின்னு செய்து வழிநடத்தப்போருக்காக நன்றி செலுத்துறப்பா. இங்கே ஆண்டவரை எங்களுக்கு ஒன்றுமில்லையேன்னு சொல்லி ஆண்டவரை வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவரை இந்த வேதனை மத்தியிலும் என் தேவன் எங்களோடு கூட இருந்தால் போதும், எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமுள்ளவர் என்று இந்த கிதியோன் மூலமாக நாங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இதை அநேக பிள்ளைகள் ஆண்டவரை கற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே நீங்கள் அசாதியமாக ஆண்டவரே எங்களுக்கு எந்த திறமையும் இல்லாத பொழுது ஆண்டவரே நீங்கள் திறமை தந்து எங்களை நடித்து செல்கிற நல்ல தகப்பன் என்று அறிந்து உம்மிடத்தில் அர்ப்பணித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே நீங்கள் செய்கிற நன்மைகளை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் அதிசயமாக நடத்துவதை கண்டுகொள்ளட்டும். இது எனக்கு அதிசயமாக நடத்தினீரே, எங்களுக்கும் அந்த அதிசயங்களை செய்து ஆச்சரியமாக எங்களை நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறையா. உடைய வல்லமுள்ள கருத்திலே அர்ப்பணிக்கிற சுவாமி. ஒருவருடைய தேவை சந்தித்து ஆண்டவரே பலத்த சாட்சிகளாக எங்களை நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அற்புதத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இது என்னுடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கணுமா ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தப்பையா நன்றி. மறுபடியும் அவங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்துமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற மகிமை நல்லா அமைக்க சொல்லுங்கள். ஏசு ரச்ச நாம் தேவன் நல்ல பிதாவே.